வணக்கம். இது தி வேதவியாசா ஆர்கைவ்ஸ். இங்கே பயம், மர்மம் மட்டுமல்ல, காலமளிக்க முடியாத காதலும் உண்டு. இதயங்கள் எழுதிய வார்த்தைகளை இன்று நாம் மீண்டும் படிக்கப் போகிறோம். இந்த தொகுப்பின் பெயர் த லவ் லெட்டர்ஸ். ஹீர் ரஞ்சா, மூங்கில் காட்டில் தொலைந்த இசை. காதல் என்பது என்ன? சிலருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, சிலருக்கு அது ஒரு போர், ஆனால் சிலருக்கு மட்டுமே அது ஒரு தவம். அது இறைவனை சென்றடையும் ஒரு வழிபாட்டு முறை. பஞ்சாப், 5 நதிகள் பாயும் பூமி. அங்கே வீசும் காற்றில் இன்றும் ஒரு சோகம் இருக்கிறது. சினாப் நதியின் அலைகளில் இன்றும் ஒரு பெயர் எதிரொலிக்கிறது. அது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு மந்திரம். ஹீர் ரஞ்சா. இந்த கதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடந்தது அல்ல. இது ஒரு ஆன்மாவிற்கும் அதை தேடும் உடலுக்கும் இடையில் நடந்த போராட்டம். தீதோ ரஞ்சா, தக்த் ஹசாரா என்ற ஊரின் செல்லப்பிள்ளை. அவன் கைகள் மண்வெட்டியை பிடித்ததில்லை, அவன் தோள்கள் பாரம் சுமந்ததில்லை, அவன் விரல்கள் எப்போதும் ஒரு புல்லாங்குழலை தழுவிக்கொண்டே இருந்தன. அவன் வாசித்த இசை சாதாரண இசை அல்ல, அது காற்றின் மொழி. அவன் வாசித்தால் மேயும் மாடுகள் புல் தின்பதை நிறுத்தும், பறவைகள் சிறகடிக்க மறந்து கிளைகளில் அமரும், மனிதர்கள் தங்கள் கவலைகளை மறந்து சிலையாக நிற்பார்கள். ஆனால் திறமை இருக்கும் இடத்தில் பொறாமையும் இருக்கும். அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். இவன் வேலைக்கு லாயக்கற்றவன், வெறும் சத்தம் போடுபவன் என்று அவமானப்படுத்தினார்கள். நிலம் பிரிக்கப்பட்டது, வஞ்சகம் செய்யப்பட்டது. ரஞ்சா தன் வீட்டை இழந்தான். ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. எனக்கு நிலம் வேண்டாம், என் இசை போதும் என்று சொல்லி தன் புல்லாங்குழலை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறினான். விதி அவனை ஸ்னாப் நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றது. அங்கே நதியின் ஓரத்தில் ஒரு அழகிய படகு கட்டப்பட்டிருந்தது. சிவப்பு நிற பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த படகு ஒரு மிதக்கும் அரண்மனை போல இருந்தது. களைப்பில் இருந்த ரஞ்சா எதுவும் யோசிக்காமல் அந்த படகில் ஏறி மெத்தையில் படுத்து ஆழ்ந்து உறங்கினான். சிறிது நேரத்தில் ஒரு புயல் போல அங்கே வந்தாள் ஹீர். ஹீர் ஜாட் வம்சத்தின் சியால் குலத்து இளவரசி. அவள் அழகு பார்ப்பவர் கண்களை குருடாக்கும் சூரியனைப் போன்றது. அவள் கண்கள் மதுவைப் போல போதை ஏற்றும். ஆனால் அவள் நாக்கு வாளைப் போல கூர்மையானது. தன் படகில் ஒரு அந்நியன் படுத்திருப்பதைக் கண்டதும் அவள் கோபம் தலைக்கேறியது. எழுந்திரு! அவள் குரல் இடியைப் போல ஒலித்தது. யார் நீ? என் படகில் படுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினாள். ரஞ்சா மெதுவாக கண் விழித்தான். அவன் அவளை பார்த்தான். அவள் கோபத்தில் சிவந்திருந்த முகம் அவனுக்கு ஒரு ரோஜாவைப் போலவே தெரிந்தது. அவன் பயப்படவில்லை, அவன் பதறவில்லை. ஒரு மெல்லிய புன்னகையோடு சொன்னான், படகு உன்னுடையதுதான் பெண்ணே. ஆனால் இந்த நதி, இந்த காற்று, இந்த உறக்கம், இது யாருக்குச் சொந்தம்? அந்த பதிலில், அந்த அமைதியில் ஹீர் தடுமாறினாள். அவள் கோபம் கரைந்தது. ரஞ்சா தன் புல்லாங்குழலை எடுத்தான், வாசிக்கத் தொடங்கினான். அந்த இசை ஹீரின் இதயத்தில் இருந்த கதவுகளை ஒவ்வொன்றாகத் திறந்தது. அதுவரை யாரையும் மதிக்காத அந்த தலைவி அந்த இசையமைப்பவனிடம் மண்டியிட்டாள். இனி நான் உனக்கு எஜமானி அல்ல, உன் அடிமை என்றாள். காதல் அவர்களை இணைத்தது. ஆனால் உலகம் அவர்களை பிரிக்க காத்திருந்தது. ஹீரின் தந்தை ரஞ்சாவை
ஒரு மாடு மேய்ப்பவனாக வேலைக்குச் சேர்த்தார். நீ என் மகளை பார்க்க வேண்டுமென்றால் என் எருமைகளை மேய்க்க வேண்டும் என்றார். ஒரு இளவரசனைப் போல வாழ்ந்த ரஞ்சா காதலுக்காக பணியாளன் ஆனான். 12 ஆண்டுகள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. பனியில் நடுங்கியபடி, கொளுத்தும் வெயிலில் வியர்வை சிந்தியபடி அவன் மாடுகளை மேய்த்தான். அவன் உடல் கருத்தது, கைகள் காய்த்தன. ஆனால் அவன் முகம் வாடவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மாலையும் ஹீர் அவனுக்காக உணவு, சூரி எடுத்துக்கொண்டு காட்டுக்கு வருவாள். மரத்தடியில் அமர்ந்து அவர்கள் பேசுவார்கள். அவன் வாசிப்பான், அவள் கேட்பாள். அந்த காதலில் காமம் இல்லை, அது ஒரு தவம். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே காலத்தை நிறுத்தினார்கள். ஆனால் சகுனி போல ஒருவன் இருந்தான். கைடோ, ஹீரின் மாமன். நொண்டிக்கால்களுடன் நடந்த அவன் மனம் முழுவதும் விஷம் இருந்தது. அவன் அவர்களின் இரகசியச் சந்திப்புகளை வேவு பார்த்தான். ஊர் முழுவதும் வதந்தியை பரப்பினான். சயால் குலத்தின் மானம் போகிறது. ஒரு மாடு மேய்ப்பவனுக்கா உங்கள் மகள் என்று குடும்பத்தை தூண்டிவிட்டான். ஹீரின் குடும்பம் கொதித்தது. அவசர அவசரமாக சாய்தா கேரா என்ற பணக்காரனுக்கு ஹீரை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்கள். ஹீர் எதிர்த்தாள், அழுதாள். நான் ரஞ்சாவுக்குச் சொந்தமானவள், என் உயிர் அவனிடம் இருக்கிறது என்று கதறினாள். ஆனால் சட்டம், மதம், சமூகம் எதுவும் அவள் மொழியை புரிந்து கொள்ளவில்லை. திருமண நாள். ஹீர் மண மேடையில் அமர வைக்கப்பட்டாள். மதகுரு அவளிடம் கேட்டார், இந்த திருமணம் உனக்குச் சம்மதமா? ஹீர் உரக்கக் கத்தினாள், இல்லை, இல்லை, நான் ரஞ்சாவின் மனைவி. அல்லாவின் முன்னிலையில் எங்கள் திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் அவள் குரல் மேள சத்தத்தில் அமுக்கப்பட்டது. பலவந்தமாக திருமணம் முடிந்தது. ஹீர் ரங்பூர் நகருக்கு கடத்தப்பட்டாள். ரஞ்சா தனித்து விடப்பட்டான். அவன் உலகம் இருண்டது. அவன் நேசித்த புல்லாங்குழலை உடைத்து எறிந்தான். அவன் இனி காதலன் இல்லை, அவன் ஒரு பைத்தியக்காரன் ஆனான். என் ஹீர் இல்லாத இந்த உடல் எனக்குத் தேவையில்லை என்று சொல்லி அவன் டில்லா கோரக்நாத் என்ற மலைக்குச் சென்றான். அங்கே தன் காதுகளை கத்தியால் துளைத்தான். பெரிய குண்டலங்களை அணிந்தான். உடல் முழுவதும் சாம்பல் பூசினான். ஒரு அழகான இளைஞன், ஒரு பிச்சைக்கார துறவியாக ஜோகி மாறினான். அவன் ஊர் ஊராக அலைந்தான். அல்லா, என் ஹீர் எங்கே என்பது மட்டுமே அவன் பிரார்த்தனையாக இருந்தது. அவன் கண்கள் வெறித்திருந்தன. அவன் பாதம் இரத்தத்தில் நனைந்திருந்தது. விதி மீண்டும் அவர்களை சந்திக்க வைத்தது. ஒரு ஜோகியாக ரஞ்சா ஹீர் வாழ்ந்த ரங்பூர் நகருக்கு வந்தான். கூட்டத்தில் நின்றிருந்த ஹீர் அந்தச் சாம்பலுக்குப் பின்னால் இருந்த தன் காதலனை அடையாளம் கண்டாள். ரஞ்சா என்று அவள் அலறல் அந்த ஊரையே உலுக்கியது. அவர்கள் மீண்டும் இணைந்தார்கள். இம்முறை விஷயம் ராஜாவிடம், ராஜா அட்லி சென்றது. ராஜா அந்த ஜோகியின் கண்களை பார்த்தார். அதில் இருந்த வலியை பார்த்தார். இவர்களின் காதல் மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இவர்களை பிரித்தால் என் ராஜ்யமே தீப்பிடித்துவிடும் என்று பயந்தார். ஹீரை ரஞ்சாவிடமே அனுப்புங்கள் என்று தீர்ப்பளித்தார். ஊர் அடங்கியது. ஹீரின் குடும்பம் பணிந்தது போல நடித்தது. எங்கள் தவறை உணர்ந்து விட்டோம், நாங்களே முறைப்படி திருமணம் செய்து ஹீரை அனுப்புகிறோம் என்று ரஞ்சாவை நம்ப வைத்தார்கள். ரஞ்சா அதை நம்பினான். அவன் மகிழ்ச்சியோடு தயாரானான். ஆனால் ஹீரின் மாமன் கைடோ தன் கடைசி ஆயுதத்தை எடுத்தான். கௌரவக் கொலை. திருமணத்திற்கு முன் ஹீருக்கு ஒரு இனிப்பு லட்டு கொடுக்கப்பட்டது. சாப்பிடு மகளே, இது உன் புது வாழ்வுக்கான ஆசி என்று சொல்லி அதில் கொடிய விஷத்தை கலந்திருந்தார்கள். ஹீர் அதை உண்டாள். சிறிது நேரத்தில் விஷம் அவள் நரம்புகளில் பரவியது. அவள் உடல் நீளமானது.
அவள் உணர்ந்தாள், இது முடிவு என்று. ரஞ்சா, ரஞ்சா என்று முனகியபடி அவள் சரிந்தாள். செய்தி கேட்டு ரஞ்சா ஓடி வந்தான். அங்கே ஹீர் உயிரற்று கிடந்தாள். அவள் முகம் அமைதியாக இருந்தது. ஏதோ ஒரு நீண்ட பயணத்திற்கு தயாரானது போல இருந்தது. ரஞ்சா அழவில்லை, அவன் கத்தவில்லை. அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நீ இல்லாத உலகம் எனக்கு எதற்கு ஹீர்? இதோ நானும் வருகிறேன் என்று சொன்னான். மீதமிருந்த அந்த விஷம் கலந்த இனிப்பை அவன் கையில் எடுத்தான். அதை ஒரு பிரசாதம் போல உண்டான். மெதுவாக ஹீர் அருகில் படுத்தான். அவள் மார்பின் மீது தன் தலையைச் சாய்த்தான். அவன் கண்கள் மூடின. மூச்சு நின்றது. 2 உடல்கள், ஒரு ஆன்மா. சினாப் நதி அமைதியானது. காற்று நின்றது. உலகம் அவர்களை பிரித்து வைத்தது. ஆனால் மரணம் அவர்களை ஒன்றிணைத்தது. இன்றும் பஞ்சாபில் ஜாங் ஜாங் என்ற இடத்தில் அவர்கள் கல்லறை இருக்கிறது. காதலிப்பவர்கள் அங்கே செல்கிறார்கள். அந்த கல்லறையின் சுவர்களில் காதை வைத்தால் இன்றும் ஒரு மெல்லிய புல்லாங்குழல் சத்தம் கேட்பதாகச் சொல்வார்கள். இது ஹீர் ரஞ்சா. காதல் என்பது வாழ்வதற்கல்ல, ஒன்றாக கரைந்து போவதற்கு என்பதை சொன்ன கதை. காகிதங்கள் மங்கலாம், ஆனால் அதில் இருந்த உணர்வுகள் மங்குவதில்லை. வேறொரு கடிதத்தோடு, வேறொரு காதலோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தி வேதவியாசா ஆர்கைவ்ஸ்.